என்ன கட்சி? ஆம்பூர்ல 7 பெண் காவலர்களை அரை நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்திய மதவெறி சக்தி மனிதநேய மக்கள் கட்சி என்பது கண்கூடாக பார்த்தோம். அதுக்கு எதிராக நாம வீடியோ பார்த்தா தெரியும், வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதானமாக ஏதோ ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அல்ல. அது எப்படியும் தமிழகத்தில் கலவரம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாய்க்கூசாமல் பேசியிருக்கிறார். 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த பொழுது 56 பேரை கொலை பண்ணின அல்லும்மாவின் மறுபிறப்புகள் தான் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி. இன்னைக்கு அதிலிருந்து பிரிஞ்சிருக்கு. இவ்வளவு மோசமாக பேசிய தன் பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்து இன்னும் 24 மணி நேரத்தில் வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடுமையான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நான் எச்சரிக்கை. இந்த மாதிரியாக இந்த பயங்கரவாதிகள் ஆங்காங்கு ஆயுதங்களை வைத்து தமிழகத்தில் காவல்துறை மிரட்டு கொண்டிருக்கிற கூட்டம் 2 பக்கம் இருக்கிறதுனால தேசியவாதிகள் தமிழகத்தில் அமைதியை விரும்புபவர்கள் அனைவரும் இந்த இரண்டையும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிஃபமேட்டரி எலோன். இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற, கலவரத்தை தூண்டுகின்ற கிரிமினல் சட்டப்பிரிவு 153A 153B 505 Part 2 ஆகிய செக்ஷன் கீழே குற்றம் புரிந்திருக்கிறார். சொன்னீங்களா இல்லையா? இல்லைங்க. அடங்கப்பா, விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. வேற கொலை பண்ணின அல்லும்மாவின் மறுபிறப்புகள் தான் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி. இன்னைக்கு அதுல திரும்ப பேசுற நீ ஏன் அதை தொடங்குனீங்க? நான் தொடவே இல்லையே. நீங்க தொடர்ந்தவங்க என்ன ஆவாங்க? இப்ப பார்த்து இந்த அடாவடித்தனம் தான் இன்றைய அரசியல் தேர்தலில் அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு கடுமையான அடாவடித்தனம், கடுமையான பொய்ய திருப்பி அங்க போகாதீங்க. குற்றம் புரிந்திருக்கிறார்.